என்னுடன் உரையாடுபவர் நிச்சயமாக ஒரு வாரத்திற்குள் கேட்கும் கேள்வி, ஏன் நீங்கள் வேலைக்கு போகவில்லை? நான் பதில் கேள்வி கேட்பேன், வேலைக்கு போய் இந்நேரம் நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீர்கள் என்று அனுதாபப்படுவார்கள். தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறவள் நான். வேலைக்கு சென்றிருந்தால் சின்ன குமாஸ்தாவாக ஆரம்பித்து சீனியர் குமாஸ்தாவாக ரிட்டையர் ஆகி இருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், குமாஸ்தா என்பது அவ்வளவு வெறுப்பான வேலையா? தினம் ஆபீஸ் போய் கணக்கெழுதுபவரை புதிதாக முயற்சிப்பவருக்கும் படைப்பவருக்கும் ஈடாக சொல்ல முடியுமா? உழைப்பை நான் குறை சொல்லவில்லை. உழைப்பு உணவு அளிக்கிறது, உடுத்தவும் உறங்கவும் இடமளிக்கிறது, காதல் கொள்ளச் செய்கிறது, பிள்ளைகளை வளர்கிறது. உழைப்பு வேறு, உருவாக்குவது வேறு என்று படித்தவர்களுக்கே புரியவில்லை. இங்கே 2 தலைமுறை குமாஸ்தா கல்வி கற்று குமாஸ்தாவாகவே மரித்து போகும் வரை வாழ்ந்துவிட்டது. மிகச் சிறந்த குமாஸ்தாவாக ஆவதே வெற்றி என்று நம்ப வைத்து தனித்திறமைகளை மழுங்கடித்து ஒரு குமாஸ்தா வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பழக்கிவிட்டது. உழைப்பது, உண்பது, கேளிக்கை, உறக்கம், அவ்வளவுதான் ஒரு தினம். வேலை செய்து, சேமித்து, செலவு செய்து செய்து, ஓய்ந்து, நோய் வந்து, இறுதி காலத்துடன் போராடுவது, இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கையும். காலை 8 மணிக்கு ஆபீஸ் போய் இருட்டும் வரை வேலை செய்து சபாஷ் வாங்கினால் நல்ல குமாஸ்தா. அரசாங்க பள்ளியாகட்டும், ஆக்ஸ்போர்ட் சிலபஸ் போதிக்கும் இன்டர்நேஷனல் பள்ளியாகட்டும், எந்த மாற்றத்தையும் நான் கடந்த 30 ஆண்டுகளாக பார்க்கவே இல்லை. என் தம்பி படித்த எல்கேஜி, யுகேஜி புத்தகங்களின் பாடங்களை, கதைகளையே இன்னும் அவருடைய மகனுக்கு நான் சொல்லித் தருகிறேன். புத்தகங்கள் அப்படியேதான் உள்ளது. மேலட்டையில் மட்டுமே வடிவங்களும் நிறங்களும் மாறுகின்றன. வளர்ந்த நாடுகளில் 8 வயதில் பைத்தான் புரோகிராம் எழுதி கொண்டிருக்கையில் இங்கே பனை ஓலையில் கதை எழுதி வரச் சொல்கிறார்கள். ஹியூம். கோடை விடுமுறை ஆக்டிவிட்டியாம். இங்கு டாக்டர் குமாஸ்தாக்கள், ஐடி குமாஸ்தாக்கள், பேங்க் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் குமாஸ்தாக்கள், இப்படி பட்டியல் நீள்கிறது. குமாஸ்தா என்பது ஒரு வேலை அல்ல, அது ஒரு மனநிலை. மேலாளராக இருக்கும் குமாஸ்தாக்களும் உண்டு. அது மிகவும் கொடுமையானது. ஊரோடு ஒத்துவாழ் என்ற எளிய கோட்பாட்டுக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை முறை நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. உண்மையில் எதையாவது செய்ய ஆரம்பித்து அதன் சவால்களை சந்தித்து சலிக்காமல் முயற்சிப்பது போல சிறந்த கல்வி ஏதுமில்லை. வெற்று தகவல் சேகரிப்பாக ஒரு கல்வி நம் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவதை நாம் கைத்தட்டி கொண்டாடுகிறோம். புல்லாங்குழல்களை சிதைத்து புற்களாக மாற்றும் ஒரு கல்வி முறையே இன்னும் தொடர்கிறது.